அப்படி போடுங்க. அட்டைய தூக்கி மெத்தையில போட்டா அது குணம் மாறுமா? அது ஊறிக்கிட்டு தலையில தானே போகும். அதே மாரி தான் இப்ப ஐஸ்வர்யா என்னதான் நல்லவ வேஷம் போட்டாலும் தன்னோட வாழ்க்கைய காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறக்காக எத வேணாலும் செய்வாங்க. அதுதான் அடிப்படையிலே நல்ல மனசு இருக்கவங்க யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. அடிப்படையிலே இதுகெல்லாம் அந்த ஜாதியோட சேர்ந்தது தான். அதாவது சித்ரா ஈஸ்வரி இருக்குல்ல அதோட சேர்ந்தது தான். ஆனா நம்ம தங்கம் தமிழ்ச்செல்வி இருக்கே, அது என்னைக்கும் கெட்டாலும் மென்மக்கள் மென்மக்கள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி தான். இப்ப மிரட்ட ஆரம்பிச்சுடுறாங்க. "இங்க பாருடி, நீ கையெழுத்து வாங்கி தர்ற. நீதிமானோட பிளான் தாங்க. எப்படியாவது சிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 10,00,000 தர்றேன் அப்படின்னு சொன்னதுனால, போயிட்டு ஐஸ்வர்யாட்ட செக் வைக்கிறாங்க. அது நகை கேட்டு கொடி கொடியா சொத்து எழுதி வாங்கி தா அப்படின்னு செக் வைப்பாளுகன்னு நம்ம ரிவ்யூல சொல்லியிருந்தேன். ஆனா இப்படி இவன் மறுபடியும் புதையலா கிளம்பி வருவான்னு தெரியல. இப்ப ஐஸ்வர்யா வந்துட்டு, "ஆண்டி அப்படிலாம் இல்ல ஆண்டி." "எப்படி ஆண்டி?" "பாவம் ஆண்டி. இது தப்பு ப்ளீஸ் ஆண்டி. வேணாம் ஆண்டி. அது அவருக்கே அவரோட பொழப்புக்கே உல வச்சிரும்." "என்ன அவன் பொழப்பு? பெரிய ரூ. 1000 ரூ. 500 வேலைக்கு போறானா? பொழப்புக்கு உல வைக்கிறதுக்கு?" "இல்ல ஆண்டி அவருடைய எம்எல்ஏ பதவி அது வீணா போயிரும்." "அதெல்லாம் சரியா போகும். மரியாதையா நீ போ. கையெழுத்து வாங்கி தர்ற. இல்லைன்னு வச்சுக்க, இப்பவே போய் நான் உன்னைய மாட்டி விட்டுருவேன்." "சரி ஆண்டி, சரி ஆண்டி. எதுவும் பண்ணிறாதீங்க. நான் வாங்கி தரேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது குடுக்குறாளுக. எப்படியோ கையெழுத்து வாங்கி தான்னு சொல்லிட்டு, எப்படியோ பாக்குதுங்க. எப்படி சொல்லி கையெழுத்து கேட்கறது? என்ன சொல்லி கேட்கறதுன்னு ஒண்ணுமே புரியல. மறுபடியும் போறாளுக. "என்ன கேட்டியா? இல்லையா? கையெழுத்து வாங்குனியா? இல்லையா?" "நான் என்ன சொல்லி கேட்கறதுன்னே புரியலையே." என்ன சொல்லி கேட்கறதா? ஏதாவது ஒண்ணு சொல்லி கேளு. அது உன்னோடது. உன் வாழ்க்கைய எப்படி காப்பாத்திக்கணும்னு உனக்கு தெரியலையா என்ன?" இந்த பக்கம் காச சொல்லிட்டு போயிட்டாளுகளேன்னு பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தவிச்சிட்டு இருக்கு தமிழ்ச்செல்வி. இங்கிட்டு நல்லா தான் இருக்கிற ஒட்டி, "இப்ப நீ நல்லவளா இருந்து என்ன புண்ணியம்? சித்தி சொல்லு, சித்தி சொல்லு" அப்படிங்குது. சித்தியாது நொத்தியாது அப்படிங்கிற மாதிரி. நல்லா பாசமா இருக்கான்னு சொல்லிட்டு 10,00,000 காசெல்லாம் தூக்கி குடுக்க, அதையும் சந்தோஷமா தான் வாங்குது. "கணக்கு வழக்கு வச்சா வையி, எழுதி வையி" அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பு வச்சுட்டு போறா பாத்துக்கங்க ஐஸ்வர்யா. செம்மன்னு சொல்லலாம். ஆனா நீ என்னதான் ஐஸ்வர்யா நீ சூப்பர் சூப்பர் தூளு அப்படின்னாலும், அடிப்படையில நீ வந்து துரோகம் பண்ணியிருக்கிற. அது மாறவே மாறாது. அடுத்து என்ன பண்றது ஆண்டி? எப்படி ஆண்டி வாங்குறது? அப்படிங்கல. ஊர் ஆளுங்கலாம் வந்திருக்காங்கல்ல, ஏதோ தண்ணி டேங்க் கட்டணும்னு சொல்லிட்டு, அதுக்கு சைன் வேணும்னு கேட்டு வந்திருக்காங்கல்ல, அது வச்சிருக்காங்கல்ல, குடுத்துட்டு போனாங்கல்ல. ஆமா, அதுக்கு கீழ வையிடி இத அப்படின்னு அவளே ஐடியா குடுக்க, "சரிங்க ஆண்டி" அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ உள்ளார வச்சு கோக்கு மாக்கு பண்ணி கையெழுத்த வாங்கி குடுத்துடுறா. "சூப்பர் சூப்பர். தேங்க் யூ டி. நீ தாண்டி என் அண்ணன் மகங்கிறது. ஆண்டி இதால அதெல்லாம் ஒண்ணும் வராது. பாத்துக்கலாம் விடு" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து அத கொண்டு போய் நீதிமன்றம்ட்ட குடுத்தா, "வாவ் சூப்பர். ஐயோ! ஈஸ்வரி உனக்கு 10,00,000 நான் 20 கூட தர்றேன்னு" 20,00,000 அள்ளி குடுக்குறான். "என்ன இப்படிலாம் குடுக்குறீங்க?" "ஆமா. நீ எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சிருக்க தெரியுமா? ஐயோ! ஐயோ! சூப்பர் சூப்பர். ஐயோ! தாங்க முடியல. அவனோட வாழ்க்கைய அரசியல் வாழ்க்கைய அஸ்தமனமா போகுது" அப்படின்னு மனசுல நினைச்சுட்டு போக, "கொஞ்சம் பாத்து நான் மாட்டிக்க கூடாது. அப்புறம் இது எப்படின்னு தெரிஞ்சா அப்புறம் ஐஸ்வர்யா என்ன காமிச்சுருவா. அதுதான் அதெல்லாம் கவலைப்படாதீங்க பாத்துக்கலாம்" அப்படின்ட்டு போயிட்டு போன கையோட என்ன பண்றான், அப்படியே ஆப்பு வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிடுறான். இதுங்க பார்த்தா எல்லாம் ரெடி ஆகி காது குத்துற ஃபங்ஷனுக்கு கிளம்பலாம்னு கிளம்புதுக. ஊரே கூடியிருக்கு. எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா ஜெகஜோதியா சூப்பரா பண்ணிட்டு இருக்கு. தமிழ்ச்செல்விய குறை சொல்ல ஆரம்பிச்சுட்டா. "எங்க காசு வரல இன்னும்" அப்படின்னுட்டு. "வரும்டி வரும்" அப்படின்னு அப்பத்தாலாம் போயிடுறாங்க. எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா கரெக்ட்டா நீதிமான் போலீஸ்ல கொண்டு போய் தகவல சொல்லிர்றான். "ஆப்பு ரெடி ஆயிட்டு இருக்கு. சேது உனக்கு வேணும்டி" அப்படிதான் தோணுது. "நீ என்னா இருந்தாலும் தமிழ்ச்செல்வி துரோகம் பண்ண யாரா இருந்தாலும் எனக்கு அவங்க வில்லன் தான். அவங்களுக்கு கெடுதல் தான் நடக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த கதையில மலரு, கருப்பு, அப்பத்தா 3 பேர் மட்டும் தான் சொக்க தங்கம் இந்த வீட்ல இருக்கவங்கன்னு சொல்லலாம். ராஜாங்கம் மோகனாவும் ஓகே தான். ஓரளவுக்கு தான். இவங்க தான் ஃபேவர், ஃபுல் ஃபேவர். இப்ப போலீஸ்ல சொன்னோனே போலீஸ் கரெக்ட்டா வராங்க. இந்த ஃபங்ஷன் நடந்துட்டு இருக்கு. கய்யா முய்யான்னு சண்டை நடந்துட்டு இருக்கு. இதுல என்னான்னு பார்த்தா ஊர் மக்கள்லாம் வந்துடுறாங்க. வந்த கையோட போலீஸ பார்த்தோனே, "வாங்க என்ன காவல்துறை அதிகாரிலாம் வந்திருக்கீங்க" அப்படிங்கல. ஏன் வந்தீங்கன்னு கேட்க முடியல ராஜாங்கத்தால. "ஏன் வந்தம்மா" அப்படின்னு சொல்லிட்டு விலங்கு எடுத்து காமிக்கிறாங்க. "விலங்கா? யாருக்கு? விலங்கு மாட்ற அளவுக்கு இங்க யார் இருக்கா?" அப்படி ஈஸ்வரிக்கு பயமா இருக்கு. ஐஸ்வர்யா அப்படின்னு நடுங்கி போயிருக்கு. கிளம்பவே முடியல. அந்த பிள்ளை ஏற்கனவே பண்ண பாவத்துக்கு எப்படி பிராயச்சித்தம் தேடுறோம்னு தவிக்குது. ஏன்னா மந்த கருப்பு வச்ச ஆப்பு அப்படி. இப்ப போலீஸ் வந்து உங்கள கைது பண்றோம். "ஏன்? எதுக்கு?" "இந்தா பாருங்க" அப்படிங்கிறாங்க. "என்ன? இப்படி ஒரு தவறான ஒரு டெண்டருக்கு நீங்க கையெழுத்து போட்டு குடுத்துருக்கீங்க. அப்ரூவல் குடுத்துருக்கீங்க. அங்க நெறைய பேருக்கு ஆபத்து வந்திருக்கு. எல்லாத்தையும் அவங்க தாங்க பண்ணியிருக்காய்ங்க. ஆளுக பூரா அப்படியே ஆஸ்பத்திரியில இருக்காங்க. அது எல்லாம் இவனோட செட்டப்பு. இல்ல நான் முடியாதுன்னு சொல்லிட்டு தான் வந்தேன்." "என்னப்பா ராஜாங்க கேட்கிறாரு. "என்னய்யா சேது?" "அப்பா அப்பா நான் இல்லன்ட்டு வந்துட்டேன்ப்பா" அப்படிங்கிறாங்க. "இது எப்படி?" அப்படிங்கல. "பாருய்யா, இது யார் கையெழுத்து பாரு." பாக்குறாங்க. "அப்பா இது என் கையெழுத்து தான்ப்பா." "அப்புறம் என்ன? நீ தானே சொல்ட்டியே, ஒத்துக்கிட்டியே." "ஏங்க இத நான் போட்டிருந்தேன்னா நான் எப்படிங்க ஒத்துக்க முடியும்?" "என்னப்பா நீ தான் சொல்லிக்கிற. அப்புறம் இல்லன்னு சொன்னா என்ன அர்த்தம்?" "இல்ல இது என் கையெழுத்து தான். இல்லைங்களா? ஆனா நான் போடல." "என்னப்பா உன் கையெழுத்துங்கிற, அப்புறம் போடலைங்கிற?" ஐஸ்வர்யாவுக்கு வயித்தால போகுது. புரு புருன்னு போயிரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு யாரா இருந்தாலும் அப்படித்தானங்க. அடுத்து இங்கிட்டு தானே திரும்புவாங்க. வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. யாரு இந்த மாரி சைன் போட்டிருப்பான்னு. "ஏப்பா
ராஜாங்க கேக்குறாங்க, "நீ எங்கேயாவது கையெழுத்து போட்டியா? நான் எங்கேயாவது போன கூட்டங்கள்ல?" "ஐயோ! நான் எங்கேயுமே போடலப்பா. நான் யாருக்குமே கையெழுத்து போடல. ஆ வீட்டுக்கு வந்தாங்க பாருங்க தண்ணி டேங்க் கட்டுறதுக்கு. அதுக்கு மட்டும் தான் அந்த ஃபைல் அதுவும் மொத நாள் குடுத்துட்டு போயிட்டாங்க. மறுநாள் தான் நான் சைன் போட்டே குடுத்தேன். அந்த சைன வாங்குனது யாரு? ஐஸ்வர்யா தான் வாங்கி கொண்டு போய் அந்த மக்கள்ட்ட குடுத்தாங்க. அந்த தலைவர்ட்ட குடுத்தாங்க." அப்படியே பாக்குறாங்க. "அந்த சைன்ல நீ எத்தன சைன் போட்ட?" "2 சைன் போட்டேன்." "தண்ணி தொட்டிக்கு 2 சைனா?" அப்படிங்கிறாங்க. "1 போதுமே." கூப்பிடுறாங்க, "ஆளுகள கூப்பிடுங்க." அப்படிங்கிறாங்க. அவங்க ஊருக்கு போயிட்டாங்க வேற வேலையா அப்படிங்கிறாங்க. "சார், சார், சார் அவங்க வேற வேலையா போயிட்டாங்க. இங்க பாருங்க. 1 சைன் போட்டீங்களோ, 2 சைன் போட்டீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க சைன் போட்டிருக்கீங்க அவ்வளவுதான். அப்போ வீட்ல இருந்து தான் போயிருக்கு. அப்பா இது நான் நேத்து போட்ட கையெழுத்துப்பா. நேத்து தான் நான் போட்டேன். இதேதான் நேத்து போட்டேன். அப்ப வீட்ல யாரு போட்டது?" அப்படிங்கல. "தெரியலையே." அப்படிங்கல. "தமிழ்ச்செல்வி இருந்தா நீ தமிழ்ச்செல்வி சொல்லியிருப்பிய. தமிழ்ச்செல்வி இல்லைல்ல. அப்புறம் யார் இருக்கா?" அப்படிங்கல. ஐஸ்வர்யா பாக்குறாங்க. "நீ போட்டியாடி?" அப்படின்னு கிட்டக்க வராங்க அப்பத்தா. அப்பத்தா அது வந்து" அப்படிங்கல ஈஸ்வரி. சொல்லிறாத" அப்படிங்கிறாங்க. இல்ல நானா நான் வாங்கி குடுக்கல." "நான் எப்படி?" "மாமா நான் உங்க மேல உயிரே இருக்கு. உங்களுக்காக உயிரே வச்சிருக்கேன். உயிரே குடுப்பேன். உங்க சைன வாங்கி போடுவேனா என்ன? அப்புறம் யாரு போட்டது?" அப்படின்னு மோகனா வர்றாங்க, ராஜாங்க வர்றாங்க. "ஏய் ஐஸ்வர்யா உண்மைய சொல்லு" அப்படிங்கிறாங்க. "இங்க பாருங்க இதெல்லாம் பேசுறதுக்கு வேலையே இல்ல. சேது உங்கள நாங்க கைது பண்றோம். மன்னிச்சுக்கோங்க." "மன்னிச்சுக்கோங்க எதுக்கு நாங்க மன்னிப்பு கேட்கிறோம்? நீங்க ஏதோ தேவ பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்காக தான் இது. நீங்க தயவு செஞ்சு ஒத்துழைப்பு குடுக்கணும். நீங்க தான் டெண்டர் குடுத்திருக்கீங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆபத்து வந்துருச்சு." அப்படிங்கிறாங்க. "ஒரே நாள்லயாடா எல்லாம் நடக்குது? என்னங்கடா கெட்ட விஷயம் மட்டும் பட்டுன்னு நடந்துருது. நல்ல விஷயம் மட்டும் இழுத்து அடிக்கிறாய்ங்க." இப்ப ஒண்ணும் பண்ண முடியல. குய்ய முய்யன்னு கத்துறாங்க. தமிழ்ச்செல்வி அப்படியே பார்த்துக்கிட்டே நிக்குது. என்ன சொல்றதுன்னு தெரியாம. பிள்ளைங்கலாம் கையா முய்யான்னு அழுகுதுங்க, வைக்குதுங்க. இப்ப பாத்தீங்கன்னா, ஐஸ்வர்யா "நீ சொல்லுடி, சொல்லு" அப்படிங்கிறாங்க. "இங்க பாரு ஐஸ்வர்யா, சொல்லு. உனக்கு இதுல ஏதாவது சம்மந்தம் இருக்கா?" அப்படிங்கல. இல்லன்னு அடிச்சு சொல்லுது. ஈஸ்வரி சொன்னத கேட்டுட்டு, அப்படியே அப்படின்னு ஆட ஆரம்பிக்கிறாரு கருப்பு. "ஐயா! ஆத்தா! கருப்பா!" அப்படிங்கல. ஏய் இந்த வாங்குனது பொய் கையெழுத்த வாங்கி குடுத்தது, உண்மையான கையெழுத்த பொய்யா வாங்கி குடுத்தது, உன் வீட்டுக்கு வந்தவ தான்டா. அதாவது பொண்டாட்டியா வந்தவங்கள, மருமகளா வந்தவன்னு சொல்லல. சொல்றியா என்ன? உண்மைய சொல்லிட்டினா நீ நல்லா இருப்ப. இல்லன்னு வையி ரத்தம் கக்கிச்சா" அப்படி இப்படின்னு சொல்லயில, ரொம்ப ஓவரா ஆடிட்டு சாட்ட எடுத்துட்டு நோக்கிட்டு ஐஸ்வர்யா பக்கம் வாராரு. ஐயய்யோ! மன்னிச்சிருங்க. அதுக்கு மேல பயம் தாங்க முடியல. கை உளறிருது, உதறிருது. ஓடி போய் சேது மாமா கால்ல விழுந்து, சேது கால்ல அந்த பிள்ளைக்கு மாமா, நமக்கு இல்ல. "என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் தான் மாமா பண்ணேன். எல்லாமே நான் தான் பண்ணேன்." அப்படிங்கிறாங்க. "ஏன் பண்ண? எதுக்குடி பண்ண? அடி பாவி! துரோகி! ஏன்டி இப்படி பண்ண?" அது இல்ல மாமா. அது வந்து மாமா" அப்படிங்கையில ஈஸ்வரி வந்துட்டு, "என்னைய போட்டு குடுத்துறாதடி" அப்படிங்கிறாங்க. இல்ல நான் தெரியாம பண்ணிட்டேன்." "நீ எதுக்கு தெரியாம பண்ண? யார்ட்ட குடுத்த?" அப்படிங்கிறாங்க. "நான் அந்த அந்த" அப்படிங்கிறாங்க. "யார்ட்ட குடுத்தேன்னு சொல்ல முடியாது." "அப்ப நீ சொல்லு. நீ தான் பண்ணேங்கிற. உண்மைய சொல்லு." போலீஸ் பாக்குறாங்க. "இந்த பிள்ளையும் கைது பண்ணி கூட்டி போ வேண்டியதுதான். இந்த பிள்ளை தானே உங்ககிட்ட இருந்து கையெழுத்து வாங்கியிருக்கு. இருங்க என்னன்னு கேட்டுக்குவோம்." "ஐஸ்வர்யா சொல்லு ஐஸ்வர்யா. இப்ப உன்னைய கூட நான் காப்பாத்த ரெடியா இருக்கேன் சொல்லு" அப்படிங்கையில, கருப்பு ஆடிக்கிட்டு இருக்காரு. "சொல்றியா இல்ல?" அப்படிங்கையில, "ஆண்டி தான்" அப்படின்னு ஐஸ்வர்யா ஈஸ்வரி மேல பழிய போட, "சோலி முடிஞ்சுச்சு. போச்சு" அப்படின்னு தலையில கைய போட்டு உட்கார்ற மாரி, "ஐயய்யோ!" அப்படின்னு பாக்க, "ஐயய்யோ! ஐஸ்வர்யா என் மேல ஏன்டி பழி போடுற?" அப்படின்னு சொல்ல பாக்குறாங்க ராஜாங்கம். "உண்மைய சொல்லு ஈஸ்வரி. எதுக்காக வாங்குன? யாருக்காக வாங்கி குடுத்த?" அப்படிங்கையில, அப்படின்னு நீதிமன் வந்து நிக்க, "ஓ! இவன் தானா? அலையா விருந்தாளி வந்திருக்கானே!" அப்படிங்கையில, "ஆமா. என்ன பண்ண போற?" அப்படிங்கையில, "சார் பாத்தீங்களா சார்?" அப்படின்னு போலீஸார் சொல்றாங்க ராஜாங்கம். "இங்க பாருங்க அதெல்லாம் தேவையில்ல. நாளைக்கு அவங்களே நான் சொல்லவே இல்லன்னு சொல்லிருவாங்க. ஆனா உங்களோட சைன் ஆதாரமா இருக்கு." அப்படிங்கையில, அப்ப ஈஸ்வரி பாக்குறாங்க. "ஏன் ஈஸ்வரி இப்படி பண்ண?" அது வந்து நானா இல்ல." அப்படிங்கையில அப்பத்தா போட்டு சாத்துன்னு சாத்த, "என்னடி யார்ட்டடி இல்லன்னு சொல்ற? நீ தான் எல்லாம் பண்ணியிருக்கடி. எல்லாம் தெரியுதுடி." அப்படின்னு வச்சு சாத்துறாங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு, "ஆன்டி தான் எல்லாம் பண்ணாங்க. இல்லைன்னா 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 அப்படிங்க சொல்லுடி. எல்லா உண்மையும் சொல்லு. இல்லைன்னா நீனே எல்லாம் சொன்னதுக்கப்புறம் நான் ஏன்டி விடணும்? இங்க பாருயா சேது, அவ எனக்காக பண்ணா தான். ஏன் பண்ணா தெரியுமா? ஏன் பண்ணுனா? உங்க மேல உயிரா வச்சிருக்கிறவ இப்படி காரியத்த பண்ணான்னா, எதுக்கு பண்ணணும்? எதுக்கு பண்ணணும் சொல்லி தொலைங்க." இவங்க போலீஸ் வந்துட்டு, "இங்க பாருங்க எல்லாம் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம் வாங்க." அப்படிங்கிறாங்க. "இருங்க" அப்படின்னு சேது சொல்றாரு. "ஒரு 5 நிமிஷம் எனக்காக. நான் வர்றேன். ஸ்டேஷன் வர்றேன்." "இல்லைங்கள." "சொல்லு. என்ன சின்னம்மா? என்ன?" அப்படிங்கிறாங்க. இவ தமிழ்ச்செல்வி குரல்ல மாத்தி அவங்க அப்பாட்ட பேசுனது யார் தெரியுமா?" "யாரு?" "இவ தான்." அப்படிங்கிறாங்க. இல்லங்கங்காட்டியும், "என்ன இல்லையா? ஏய் உன் மேல சொன்னதுக்காண்டி பழிய போடுறியா?" அப்படின்னு மோகனா சொல்ல, "அவள கேளுங்க." "மாமா என்ன மன்னிச்சிருங்க. அந்த பிள்ளை தான் சாமி கருப்பு வந்து ஆடுனதுலருந்து அடங்கி போய் கிடக்கா. எப்படா மடை திறக்கும்னு லைட்டா நோண்டி விட்டோனே எல்லா உண்மையும் கொட்டிருதுங்க. அம்புட்டையும் சொன்னோனே, இந்த விலங்க மட்டும் கொஞ்சோண்டு அவுத்து விடுங்க." அப்படிங்கிறாரு சேது. "அதெல்லாம் முடியாது. ப்ளீஸ் கொஞ்சோண்டு அவுருங்க." அப்படின்னோனே அவுக்குறாங்க. அவுத்த கையோட பாத்தீங்கன்னா, பொலார்ன்னு குடுக்குறாரு அடி. "மாமா நீங்க அடிச்சாலும் நான் ஒண்ணும் கோவிக்க மாட்டேன் மாமா. என்ன அடிச்சாலும் அடிங்க. நான் பண்ணது தப்பு தான்." அப்படின்னு அழுகுது. "அட ச்சீ!
3 பேரையும் நல்லா வச்சு சாத்துன்னு சாத்துறாய்ங்க. அதுக்கப்புறம் "சார் விடுங்க. எல்லாரும் கைது பண்ணிருவோம். எல்லாருமே இதுக்கு உடந்தை" அப்படிங்கிறாங்க. அதனால எல்லார் கையிலயும் விலங்கு மாட்டிர்றாங்க. இவரு விலங்க மாட்டுனதையோட சேது மறுபடியும் ஐஸ்வர்யா கழுத்திலே போய் கைய வைக்கிறாரு. "உன்னைய நான் எவ்வளோ நம்பினேன்டி" அப்படின்ட்டு. அப்புறம் ஜீப்ல ஏத்த போம்போது, "ஒரு நிமிஷம். என்னய்யா ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் இருங்க" அப்படின்னு இறங்குறாங்க. இங்க அதுக்குள்ள தமிழ்ச்செல்வி அந்த பிள்ளையும் சேர்த்து வாங்கிக்கிறது. "குடுங்க மலரு. நான் கூட்டி போறேன். மலரக்கா குடுங்க என் பிள்ளைய." தமிழு அப்படி "எப்படி? என் பிள்ளை 2 எனக்கு கிடைச்சிருச்சு. ஆண்டவனா பார்த்து வழி வகுத்து விட்டான். அதுக்கு இந்த ஐஸ்வர்யா வழிதான் பண்ணியிருக்கா" அப்படின்னு சொல்லி தூக்கிக்கிறாங்க பிள்ளைய. அப்ப அவர் சேது திரும்பி வந்து அப்படியே கால்ல விழுகுறாரு. "என்ன மன்னிச்சிரு தமிழு, மன்னிச்சிருன்ட்டு. என்ன மன்னிச்சிரு. புள்ளைய மட்டும் அப்பப்ப என்ன பார்க்க அனுமதிக்க குடு" அப்படிங்கிறாங்க. நீங்க பண்ண பாவம் இன்னும் நெறைய இருக்கு. இன்னும் தண்டனை அனுபவிப்பீங்க. எவ்வளவு நான் சொன்னேன். நிறமாத கற்பனைய அங்கேருந்து அனுப்புனீங்களே, அது இன்னும் மாறல. என் மனசுல நெஞ்சில இருக்கு. அத விட பெரிய மந்த கருப்பு சொல்லியுமே நீங்க மாறலையே" அப்படிங்கிறாங்க. "மன்னிச்சிரு தமிழு" அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்ல ஏறி போறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இத பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.